தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியிலே நாம் திருமதி ஜோஸ்பின் கிலாரி அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அவர்கள் இந்த திருப்பலி நன்றி திருப்பலியாகவும், மருத்துவர் அனிதா ஆக்னேல் அவர்களுடைய மகள் அமெண்டாவுடைய பர்த்டே நன்றி திருப்பலியாகவும், இன்று இளங்கலை மருத்துவ படிப்பிற்கு நாடு முழுவதும் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்காகவும், விருதுநகர் அருப்புக்கோட்டை ஜோதி பார்த்துகா, தருமபுரி இலக்கியம்பட்டி ஆதித்யா, நாமக்கல் மோதிலால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் நீத்த அனிதா இவர்களுக்காக அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக மன்றாடுவோம். செல்வி சந்திதாவுடைய திருமண வரன் வேண்டியும், அமல்ராஜ் ஸ்டெல்லா மேரி கடை திறப்பு நல்லபடியாக நடைபெற வேண்டியும், கிங்ஸ்டன் ஜெசிந்தா வீணா அவர்களுடைய 3ஆம் ஆண்டு திருமண நாள் அதற்காகவும், தனராஜ் இருதய மேரி அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிப்போம். மேலும் எட்வர்ட் ஜோசப், மதிஹினி சின்னையா, மேரி ஆக்னஸ், எம்சி ஆண்டனி, எம்சி ஆண்ட்ரூஸ், எம்சி வின்சென்ட், லில்லி தெரேசா டொமினிக், ரீதா மனோகரன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், குறிப்பாக விஜய கிறிஸ்துராஜ் அவருடைய இந்த 11ஆம் ஆண்டு நாள் நினைவு திருப்பலியாகவும், மேலும் புஷ்பா அவர்களுடைய இந்த 31வது நாள் 1 மாத நினைவு திருப்பலியாகவும் இந்த திருப்பலி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். திருப்பலி முன்னுரை. புதுக்காலம் 24ஆம் ஞாயிறு திருப்பலி முன்னுரை. மன்னிப்பும் இரக்கமும் மனிதனின் 2 கண்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வில் செயல்படுத்த இன்றைய பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு திருப்பலி நம்மை அழைக்கிறது.
மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல, குணங்களுக்கெல்லாம் மேலானது. மனதால் மன்னிக்கும் போது உடலும் புத்துயிர் பெறுகிறது என்று கூறுகிறது அறிவியல். இரக்கம் என்பது மனதால் வருந்துவது அல்ல, துன்பப்படுவோரின் துயரத்தை துடைக்க நம் கரங்களை உயர்த்துவதுதான். எனவே இத்தகைய உன்னத குணங்களை உடையவர்களாக வாழ்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் சினங்கொள்ளாதே, குற்றங்களை பொருட்படுத்தாதே என்ற நற்குணங்களை எடுத்துரைக்கிறது சீராக்கின் ஞான ஆகமம். வெகுளி, சினம் இவை பாவிகளின் குணங்கள் என்கிறது விவிலியம். இவை இரண்டும் நம்மிடமிருந்து களையப்பட்டால் இறைவனுக்கு மிக அருகில் செல்லலாம். பிறர் மீது வெளிப்படும் வெறுப்பின் காரணமாகவே சினம் எழுகிறது. சினம் அதிகரித்தால் கொலை கூட நிகழும். எனவே நம் மனதில் பிறரை வெறுக்காமல் நேசிப்போம். அப்போதுதான் இறைவன் நம்மில் இரக்கம் கொள்வார். இன்றைய நற்செய்தியில் நம் சகோதர சகோதரிகளை மனம் மாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று மன்னிப்பின் மேன்மையாக இயேசு வெளிப்படுத்துகிறார். மனதில் மன்னிப்பு நிலைத்திருந்தால் உடலும் உள்ளமும் லேசானதாகவே இருக்கும். மனதில் தோன்றும் தீராத சினம், வெறுப்பு போன்றவைதான் உடலில் தோன்றும் தீராத நோய்களுக்கு காரணம் என்கிறது அறிவியல். தம்மை சிலுவையில் அறைந்து கொன்றவர்களை கூட மன்னித்தவர் இயேசு. அவரது பிள்ளைகள் நாம் என்பதை நமது குணங்களில் வெளிப்படுத்துவோம். நல் எண்ணங்களோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். மேலும் சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் திருமதி புஷ்பராணி ரத்னசிங்கம் அவர்களுடைய ஆத்ம இளைப்பாற்றிற்காக ஜெபிப்போம். அந்த குடும்பத்திற்கு இறைவன் ஆறுதல் தர வேண்டியும், அந்த இறந்து போன அந்த தாய்க்கு ஆண்டவர் வானக வீட்டை திறந்து மோட்ச பாக்கியம் தர வேண்டியும் ஜெபிப்போம். மேலும் கிறிஸ்துவ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பு இல்லாத கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் இந்த நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவ பண்பு, மன்னிப்பு என்கிற இந்த கிறிஸ்துவ பண்பு இல்லையேல் நம் இந்த திருப்பலிக்கு வர தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். ஆகவே தான் இப்பொழுது நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த பூசை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒப்புரவு அருட்சாதனம் இந்த மன்னிப்பு வேண்டிய ஜபத்தை இந்த தொடக்க சடங்குகளையே நம்ம செய்கிறோம். நம்ம இந்த ஒரு அற்புதமான இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க விரும்புகிறார். அந்த கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்க விரும்புகிற கடவுள் நம்மளும் மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறார். ஆகவே இந்த திருப்பலி உங்களுக்கு ஒரு நல்ல சக்தியாக மாற வேண்டுமெனால், இந்த திருப்பலியின் மூலமாக நீங்கள் பலவிதமான நன்மைகள் பெற வேண்டுமெனால், ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு எதிராக இருப்பதாக நீங்கள் நினைக்கின்றவர்கள், உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள், உங்களுடைய துரோகிகள் என்று சொல்கிறவங்க, நீங்கள் ஜென்ம பகையாக இருக்கிறவங்க, குடும்பம், அண்ணன் தம்பி, சில சமயங்களில் பெற்றோர் அப்படின்ட்டு பல பேரை நாம் ஒரு எதிரிகளாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் ஜெபிப்போம். நாம் தவறு செய்திருந்தால் கடவுள் மூலமாக அவர்களுடைய மன்னிப்பை வேண்டுவோம். கடவுள் தாமே நம்முடைய உள்ளங்களை அறிந்து நம்முடைய எண்ணங்களை ஏற்று நம்மையும் நம்மை சார்ந்த அனைவரையும் மன்னிப்பாராக. எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் ஆவியை தேய்த்து கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அனைத்தையும் படைத்த ஒரு மாண்புருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலற்றை உணர்ந்து செய்து உமது முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறைவசனங்கள் 30, 28, 7 முடிய. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொண்டிருக்கின்றார்கள். பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழி பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை சின்னமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவம் மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்து பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்து பார். கட்டளைகளை நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்களை அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்றும் கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களையும் நம்மிடம் இருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். இரண்டாம் வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில்
வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்துவரே. கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 21 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாளன் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாளன் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடன்களை திருப்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விலக்கி கோரினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடன்களையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒருவருக்கொருவர் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
இன்றைய வாசகங்கள் அனைத்துமே வந்து ரொம்ப அழகான வாசகங்கள். முதல் வாசகமும் சரி, இன்றைய நற்செய்தி வாசகமும் சரி, இரண்டாவது வாசகமும் சரி, மிகவும் அழகாக நமக்காக தேர்ந்து எடுத்து வைக்கப்பட்ட இந்த வாசகங்கள். இந்த வாசகங்கள் எல்லாம் ஒன்றா பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு பொருளை தான் இந்த வாசகங்கள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து எடுத்து சொல்லுது: மன்னிப்பு. இந்த மன்னிப்பு தான் ரொம்ப ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் மன்னிப்பு தான் மிகவும் கஷ்டமான காரியம். அதனால தான் நம்ம பல பேர் வந்து மன்னிக்காம எல்லாரையுமே எதிராளியாக வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பலவிதமான தொந்தரவுகளுக்கும் துயரங்களுக்கும் வந்து ஆளாகிக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மன்னிப்புங்கிறது வந்து சாதாரணமான ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும்னா, மன்னிப்புங்கிறது வந்து ஒரு ஜபம். மன்னிப்புங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு ஜபம். ஒவ்வொரு முறையும் நாம் மன்னிக்கின்ற பொழுது நாம் ஜபம் செய்கின்றோம். பிறரை மன்னிக்கும் பொழுது நாம் வந்து ஜபம் செய்கிறோம். கடவுள் நம்மை மன்னிக்கிற பொழுது நம் சமுதாயத்தில் இருக்கிற பலவிதமான இன்னல்கள் இடையேறாது வந்து நம்ம வந்து மறந்து மன்னிக்கின்ற பொழுது நாம் வந்து ஜபத்தில் ஈடுபடுகிறோம். ஒரு சின்ன கதை. ஒரு விவசாயி தினமும் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவருடைய இந்த சந்தைக்கு போயிட்டு அவருடைய காய்கனிகளை வந்து விற்பார். அதுதான் அவருடைய தொழில். ஒவ்வொரு முறையும் வந்து அவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த இறங்கின உடனே ஒரு ஜபம் செய்வார். ஒரு சிறிய ஜபம், ஒரு சின்ன ஒரு புக்கு, அவங்க அப்பா கொடுத்த ஒரு புக்கு வந்திருந்தது. அந்த புக்கிலிருந்து ஒரு 2 பக்கத்தை தொடர்ந்து வாசிப்பார். அதுதான் அவர் செய்கிற ஜபம். அதே போல் இந்த மார்க்கெட்டு முடிஞ்சு, இந்த சந்தை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வந்து அந்த மறுபடியும் அந்த ஜபத்தை எடுத்து அந்த 2 பக்கத்தை படிச்சுட்டு வந்துடுவார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. கடவுள் வந்து அந்த எளிய ஜபத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதே ஒரு வழக்கமாக இருந்தது. காலையில் எழுந்திருக்கிறது, மாடு பூட்டிக்கிட்டு சந்தைக்கு போகிறது, அந்த புக்கை எடுத்து 2 ஜபம் செய்கிறது, எல்லாத்தையும் விற்கிறது, மறுபடியும் புக்கை எடுத்து ஜபம் செய்கிறது, அந்த வீட்டுக்கு வர்றது. அது வந்து அவருடைய ஒரு எளிமையான ஜபம். ஒரு நாள் வந்து அந்த மாதிரி சந்தைக்கு கிளம்புறாரு. அவசரத்தில் வந்து அந்த புக்கை மறந்துடுறாரு. அந்த புக்கை எடுக்காம போயிட்டு சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் இது பண்ணிட்டு அந்த புக்கை எடுத்து ஜபம் செய்யலாம் தேடும்போது புக்கு இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் என்ன செய்கிறாருனாக்கா, கடவுளே, நான் அந்த மாதிரி புக்கை நான் வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ஜபம் எப்படி செய்யறதுன்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு சின்ன ஜபம் செய்ய போகிறேன், அந்த ஜபத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு ஜபம் செய்ய தொடங்குறாரு. ABCD அப்படின்ட்டு அந்த 26 அந்த இது லெட்டரையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு, ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாத ஜபம் எதுவும் இல்லை, இதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் சேர்த்து ஒரு ஜபமாக்கிட்டு நீங்களே ஒரு ஜபமாக மாற்றிக்கங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு காய்கறியை மறுபடியும் விற்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் முடிஞ்சவொடனே மறுபடியும் இந்த ABCD மறுபடியும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. கடவுள் சொல்கிறாராம், இதுதான் வந்து என்னுடைய இந்த உலகத்தை படைச்சதுலேருந்தே வந்த எனக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஜபம்னாக்கா இந்த எளிய மனிதனின் ஜபம் தான் அப்படிங்கிறது. அவங்க ஜபம் வந்து ஓகே, புக்கில் இருக்குது, சந்தோஷம், பாட்டு புக்கு இருக்குது, கீர்த்தனைகள் இருக்குது, பலவிதமான புத்தகங்கள் நமக்கு வந்து இருக்குது, எல்லா பலவிதமான ஹெல்ப்புங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் வந்து ஜபம் வந்து நம்மை சார்ந்தது தான். நான் என்னுடைய உறவு தான் வந்து ஜபம். எனக்கும் கடவுளுக்குமான அந்த உறவு வந்து ஜபம். எனக்கும் உங்களுக்குமான அந்த உறவு வந்து ஜபம். எனக்கும் வந்து சமுதாயத்துக்குமான அந்த உறவு வந்து ஜபம். அதனால தான் சொல்றது வந்து மன்னிப்புங்கிறது வந்து ஒரு சிறந்த ஜபம். நினைச்சு பாருங்களேன், கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையை வந்து சுமக்கிறாரு. சுமந்துட்டு போயிட்டு அவரை சிலுவையில் அறைகிறாங்க. அவர் கடைசியாக சொன்ன ஜபம் என்ன ஜபம்? கடவுளே, அவர்களை மன்னியும் அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து கடவுளாகிய இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன கடைசி ஜபம் இந்த உலகத்தில். என்ன சொல்றேன்னாக்க, அந்த அடிபட்டு வந்து வறண்டு போயிருக்காரு, தாகமாக இருக்கு, ஆண்டவருக்கு பசியாக இருக்காரு, ஒன்றும் முடியல அவரால், உடம்பெல்லாம் நெளிஞ்சு போயிருக்கு, அடித்த கசைகளெல்லாம் இருக்குது. கடவுளுக்கு வந்து புக்கு இல்லை, உட்காந்து ஜபம் செய்ய நேரம் இல்லை. ஆனால் கடவுள் வந்து ஒரு சிறந்த ஜபம் சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளே இவர்களை மன்னியும் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து அந்த சிறந்த ஜபம். அதுதான் சொல்ல வந்து மன்னிப்புங்கிறத வந்து ஒரு ஜபம். இன்னும் உங்களில் வீட்லேயே இருக்கும், ஒரு கணவன் இருப்பார், மனைவி இருப்பாங்க. கணவன் வந்து குடிப்பார், இல்லை பொண்ணுங்க பின்னாடி கூட போகிறவராக இருக்கலாம். மனைவி வந்து பலவிதமான இதாக இருக்கலாம். ஏன்னா பலவிதமான இன்னல்கள் இக்கட்டுகள் எல்லாம் இருக்கும்போது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த மாதிரி வெறுப்பு நமக்குள்ளே உருவாகிறது. ஒரு கணவன் வந்து நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியலனாக்கா அவரை வெறுத்து ஒதுக்குறோம், புறாமை பேசுகிறோம், புறன் பேசுகிறோம், பலவிதமான இது நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் வந்து உங்கள் கணவனுக்கு வந்து நீங்கள் உண்மையாமே உதவி செய்யணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும்? ஜபம் செய்யணும். என்றைக்கு உங்கள் கணவன் தோண்டு போயிட்டு
அறிந்தோ அறியாமலோ பலவித தவறுகள் செய்கிறார்களோ அவருக்காக ஜெபம் செய்ய வேண்டும். நீங்கள் வந்து அவரை பற்றி புரண் பேசி வந்து ஒரு பயனும் ஆகிறதில்ல. அவரை திட்டி கத்தி அடித்து உதச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதே போல் வந்து உங்கள் மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்கள், உற்றாவினர் வந்து எந்தவித தவறு செய்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு இது வந்து ஜெபம். என்ன செய்யணும்? கடவுளை மன்னிச்சுங்க, அவர் தெரியாமல் செய்கிறாரு, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் மன்னிச்சுங்க ஆண்டவரே, அவருடைய மனதை மாற்றுங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது தான் வந்து நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஜெபமாக இருக்கும். ஆகவே வந்து அந்த ஜெபத்தை வந்து நீங்கள் என்றைக்குமே விட்டுவிடக்கூடாது. கடவுள் வந்து இந்த மாதிரியான எளிய ஜெபங்கள், நம்முடைய இதயத்திலிருந்து வருகின்ற இந்த எளிய ஜெபங்களை வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஜெபங்கள். ஆகவே வந்து ஜெபங்களை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நெறிமுறைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சந்தோஷம், துக்கம், நம்முடைய வெறுப்பு, நம்முடைய பகைமை எல்லாத்தையுமே வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து ஜெபமாக மாற்ற நீங்கள் கற்றுக்கணும். அப்படி நீங்கள் ஜெபமாக மாற்ற கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து அனுகூலங்களாக அமையும். ஆகவே வந்து மன்னிப்புங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஜெபம். ஆகவே வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது கடவுளுக்காக நீங்கள் வந்து ஜெபம் செய்கிறீங்க. இப்போ நம்ம உறவுகளை பார்க்கும்போது எதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது, உறவுகளால் வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் தர முடியும். அதே உறவுகளால் வந்து நமக்கு துக்கத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் தர முடியும். அதாவது வந்து இந்த உறவுன்றது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் வந்து இந்த உறவுகளை வந்து நம்ம வந்து மென்மையாக கையாள வேண்டும். உறவுகளை வந்து அவசரமே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குற அந்த உறவுகளாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களோட இருக்கிற உறவுகளாக, எந்த உறவுக்குமே வந்து அவசரப்படாது. நிதானமான அந்த உறவுகளை வந்து சுவைக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும். அந்த உறவுகளை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஆழ்ந்து தியானித்து நீங்கள் அனுபவித்து வாழும்போது தான் அந்த உறவுகள் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த உறவுகளை வந்து சினம், இந்த முதல் வாசகத்தில் சொன்ன மாதிரி சினம், வெறுப்பு, பழிவாங்கிற தன்மை, கடுங்கோபம் அப்படின்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து அவற்றை எல்லாமே வந்து தாண்டி நம்ம அந்த வெறுப்புகளை தாண்டி நம்ம வாழற அந்த வாழ்வு தான் வந்து மிகவும் வந்து முக்கியமான ஒரு வாழ்வாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கா இந்த பகை வந்து சூழ்ந்த நம்முடைய இந்த சமூகம், இந்த குடும்பமே சரி, ஒரு குடும்பம் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குடும்பம், அந்த குடும்பத்திலே வந்து பொண்டாட்டி வந்து புருஷங்களை பேசி வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்குது. நம்ம குடும்பங்களையும் நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து கணவன் வந்து மனைவிகளை பேசுறதுக்கு விரும்ப மாட்டார். எதுனாலும் நான் பையன் மூலியமாக சொல்லி அனுப்பார், போய் வகையில் சொல்லு, இந்த மாதிரி அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து பலவிதமான பேர் வந்து ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தாலும், ஒரே சமையல் அறையில் செய்யப்பட்ட உணவை உண்டாலும், ஒரே இடத்துல வாழ்ந்தாலும் வந்து அந்த பகைமைன்றது வந்து நம்ம உள்ளத்தில் எப்படி புரியோடி கிடைக்கிறதுன்னு பாருங்கள். அந்த மன்னிப்பு இல்லாத குடும்பம் வந்து சமாதானம் இல்லாத குடும்பமாகத்தான் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்துட்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய விரும்புகிறாருனாக்கா, அவருடைய சீடர்களை போய் பார்க்க விரும்புகிறார். அந்த சீடர்கள் யார்? இயேசுநாதரை பிடிச்ச உடனே, அந்த இயேசுநாதர் கையளிக்கப்பட்ட உடனே வந்து இயேசுநாதரை விட்டு ஓடி போயிட்டுவாங்க. அந்த கடவுளாகிய ஆண்டவர் வந்து அது வந்து ஒரு பகைமையான ஒரு இது. ஏன்னா சீடர்கள் வந்து ஓடி போயிடுறாங்க. ஆனால் கடவுளாகிய இயேசுநாதர் வந்து அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கிறது. என்ன பண்ணுறாருனாக்கா, உயிர் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சீடர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்ட்டு போய் தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்து அவர் சொல்கிற முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். அது ஒரு ஜெபம். என்னை நீங்கள் மறுதளிச்சிட்டிங்க, என்னை கையளிச்சிட்டிங்க, என்னை விட்டு ஓடி போயிட்டீங்க, எனக்கு வருத்தத்தை கொடுத்துட்டீங்க, நான் உண்மையாலுமே தோண்டு போயிட்டேன், ஆனாலும் அதெல்லாம் பெருசு இல்லை, உங்களுக்கு வந்து அமைதி உண்டாகட்டும். அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு ஜெபம். குடும்பத்தில் கணவன் வந்து தவறு செய்திடலாம், மனைவி தவறு செஞ்சிடலாம், நம்ம பெற்றோர்கள் தவறு செய்திடலாம், சில டைமில் நம்ம குழந்தைகள் தவறு செஞ்சிடலாம். நீங்கள் எதுவும் சொல்லும்போது வந்து அமைதி உண்டாகட்டும், உங்களுக்கு வந்து நான் மன்னிச்சிடுறேன், நம்ம எல்லாம் கூடி வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து நமக்கு ஜெபமாக வந்து இப்பொழுதுமே வந்து இருக்க வேண்டும். கடவுளுடைய இந்த மன்னிப்புங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயல். கடவுள் வந்து எப்படி இவ்வளோ தூரம் மன்னிப்பார் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிக்காத செயல். ஆனால் இந்த நற்செய்தியில் பேதுரு வந்து ஆண்டவரை நோக்கி கேட்குறாரு, ஆண்டவரே, நான் எத்தனை முறையை வந்து என்னுடைய சகோதர சகோதரி மன்னிக்கணும்? 7 முறையா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாருன்னா, 7 முறை மட்டும் இல்லை பேதுரு, 77 முறை. அதுனா வந்து எண்ணிலடங்காத டைம் வந்து நீ வந்து மக்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணம். ஏன்னா கடவுள் அப்படி நம்மளை மன்னிக்கிறார்.
இப்போ நானே வந்து கணக்கு எடுத்து நான் எத்தனை தடவை கடவுள் என்னை மன்னிச்சிருப்பார்னாக்கா கணக்கில் அடங்காத டைம் வந்து கடவுள் என்னை மன்னிச்சிருப்பார். என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாத்தையுமே வந்து கடவுள் அறிவார். கடவுள் வந்து என்னை பல விதமாக ஒவ்வொரு தடையும் நான் கடவுளே என்னை மன்னிச்சுக்கிட்டு நான் கூப்பிடும்போது வந்து கடவுள் என்னை மன்னிக்கிறார். அது மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் உங்களை வந்து பல முறை மன்னிச்சிருப்பார். அதான் 70 முறை 7 முறைன்னு சொல்லும்போது வந்து கணக்கில் அடங்காத கடவுள் வந்து நம்மளை வந்து 77 முறை அது கணக்கில் அடங்காத முறை மன்னிக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை தான் செய்யணும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பேதுருக்கு சொல்கிறாரு, 7 முறை மட்டுமல்ல பேதுரு, 70 முறை 7 முறை. உனக்கு ஏதாவது உனக்கு தவறாக யாராவது உனக்கு வருத்தம் தருவதாக நீ ஃபீல் பண்ணினாலுமே இல்லை உனக்கு ஏதாவது இந்த மாதிரி இக்கட்டுகள் இடைஞ்சல்கள் யாராவது தந்தாலுமே வந்து நீ வந்து கணக்கில் அடங்காத முறை வந்து நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து பேதுரு சொல்கிறார். அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த விவிலியத்தில் சொல்கிறார், நான் உன்னை மன்னிப்பது போல வந்து நீங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும். அதுதான் வந்து சிறந்த ஒரு மன்னிப்பு. ஏங்கில வந்து கடவுளை மன்னிச்சுக்க அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் கூக்கில் கேட்டுட்டு பின்னாடி போயிட்டு மன்னிக்காம இருந்தீங்கன்னாக்கா கடவுள் வந்து அந்த மன்னிப்பு வந்து முழுமை பெறாது அப்படின்ட்டு முதல் வாசகத்திலே சொல்கிறாங்க. இன்றைய நற்செய்தியில் வாசகங்கள் சொல்கிறாங்க. ஆகவே வந்து கடவுளை நோக்கி மன்னிப்பு கேட்கணுன்ட்டு உங்களுக்கு துணிச்சல் வருது பாருங்க, அதே துணிச்சல் வந்து நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறதுல இருக்கணும். அதுதான் வந்து முழுமையான ஒரு மன்னிப்பு. அந்த மன்னிப்புங்கிற தன்மை உங்களுக்கு இல்லைனாக்கா அந்த கிறிஸ்தவர்களாகிய இருக்க வேண்டிய அந்த பாக்கியமே நமக்கு இல்லாமல் போயிடும். ஆக வந்து கிறிஸ்துவ வாழ்வுக்கு வந்து இந்த இரத்த நாளங்களாக இருப்பது வந்து இந்த மன்னிப்பு. மன்னிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனும் வந்து அமைதியை சுவைக்கிறாங்க. மன்னிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் வந்து இந்த சஞ்சலங்கள் எல்லாம் மறைந்து கடவுளுடைய அனுகிரகம் கடவுளுடைய பராமரிப்பு வந்து தினம் வந்து அவர்களை வந்து நாடுகிறதாக கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை மன்னிங்க, கணக்கில் அடங்காத முறை மன்னிங்க, எண்ணிக்கை இல்லாத அளவு மன்னிங்க. ஏன்னா கடவுள் வந்து அத்தனை முறை வந்து உங்களை மன்னிக்கிறார். ஆகவே வந்து நம்ம தொடர்ந்து வந்து இந்த மன்னிக்க நம்ம வந்து பிரியப்பட வேண்டும். இந்த நிறைய டைமில் வந்து நம்மளுடைய இந்த மனக்கசப்பு, வெறுப்பு, இந்த பழி வாங்குதல் வந்து நம்ம வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். அதை விடுறதுக்கு நமக்கு மனசே இல்லை. இந்த கோபம், வெறுப்பு, இந்த பகைமை, இந்த பழி வாங்குற தன்மை இதெல்லாம் வந்து நமக்கு அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக மாறிவிட்டு இருக்குது. நம்மளுடைய ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி அது வந்து நமக்கு ஒரு சாதாரண தினசரி வாழ்க்கையாக மாறிட்டு இருக்கிறது. பாருங்களேன், நம்மளுடைய அறம் சார்ந்த இல்லை நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த படங்களையும் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட படத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட நடிகர் வந்து இப்படி சொல்லுவார், அசோக் இந்த நாளை நீ குறித்து வச்சுக்க, இதே நாள் உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து உன்னை கேவலப்படுத்தி உன்னை துன்புறுத்தி அப்படின்ட்டு ஒரு வாசகம் வசனம் இருக்குது ஒரு படத்தில், ஒரு நடிகர் சொல்கிற ஒரு படத்தில். அதுவே பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டு, என்ன மாதிரியான எடுத்துக்காட்டு நமக்கு தரோம். இந்த பழி வாங்கணும், என்னை நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, நடுத்தெருவு கொண்டு வந்துட்ட, இதே நாள் குறித்து வச்சுக்க, உன்னை நடுத்தருவில் கொண்டு வந்து நாய் மாதிரி நிற்க வச்சு உன்னை அப்பா அம்மாவை கேவலப்படுத்தி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து எவ்வளோ ஒரு பெரிய முன்னுதாரணமாக நமக்கு இருக்க முடியும். அதுதான் அந்த சம்மந்தம். அது ஒரு எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கோங்க. அது யாரோ எழுதி யாரோ ஒருத்தர் நடிக்கிறாரு, அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதுதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கிறோம். ஒருத்தர் நம்மளை வந்து சீண்டிட்டாருனா இல்லை ஒருத்தர் நம்மளை கோவப்படுத்திட்டாருனா வந்து உடனே கர்வம் ஆயிடுது. என்னை நீ நடுத்தருவு கொண்டு வந்தல, அதே மாதிரி உன் குடும்பத்தை நான் நடுத்தருவு கொண்டு வரேன். அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லையே. நீ என் குடும்பத்தில் மண்ணள்ளி போட்டல, அதே போல் வந்து உன் குடும்பத்தில் நான் மண்ணள்ளி போடுறேன். அது வந்து கிறிஸ்துவ நெறிமுறையே இல்லையே. கிறிஸ்துவ நெறிமுறை இன்றைய நற்செய்தியில் சொல்கிறா போல் எல்லாம் பிறர் வந்து உனக்கு என்னெல்லாம் தீங்கு நினைக்கிறார்களோ மன்னிச்சிருங்க. அப்படி நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது அது ஜெபமாக மாறி வந்து கடவுள் இந்த முதல் வாசகத்தை பாருங்கள் அழகாக சொல்கிறார். அது மாதிரி நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது, கோபம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, சினம் கொள்ளாமல் இருக்கிற போது வந்து அது உங்களுக்கு ஜெபங்களாக மாறி கடவுள் உங்களுக்கு அற்புதங்களை தருவார் அப்படின்ட்டு தான் இந்த சீராக் ஆகமத்தில் வந்து அழகாக சொல்கிறாங்க. நான் ஆப்பிரிக்காவில் இருந்தப்போ ஒரு பங்கில் இருந்தேன். அந்த பங்கில் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா பக்கத்துலேயே தான் கோயிலில் வந்து இந்த பியூஸ் தான் இருக்குது, இந்த உட்கார அந்த இடம். அதில் பக்கத்தில் உட்காருவாங்க, எப்பயுமே ஒன்றா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் வந்து இந்த நண்பர்கள் கல்யாணம் ஆனவங்க 2 பேருமே, அதில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த அம்மா இறந்து போன டைமில் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அமெரிக்கா போயிடுறாங்க. அதனால் வந்து அவங்க அம்மா இறந்த செய்தியை வந்து யாருமே அவங்களுக்கு சொல்லலை. அதனால் அவங்க திரும்பி வராங்க. அந்த செய்தி தெரியாமலே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு வந்து பயங்கரமான கோபம்.
நான் இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன் இந்த பொம்பளைகையில், இவ்வளோ நாளாக நம்ம நல்லா விசாரிக்கிறோம், அவங்க வீட்டுக்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு வரான், என்னுடைய அம்மா இறந்த பொழுது வந்து இவளால் வர முடியலையே அப்படின்ட்டு வந்து ரொம்ப கோபமாயிட்டு, அது வந்து பெரிய அவங்களுக்குள்ள ஒரு பொறாமையாகி ஒரு சச்சரவாயிட்டு வெறுப்பாயிட்டு எதிரிகள் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த சீட்டை 2 பேருமே விட்டு கொடுக்க மனம் இல்லை, பேசாமல் ஆயிடுறாங்க. ஆனால் கோயிலில் வந்து அவங்க உட்கார சீட்டு வந்து அவங்க தான் உட்காருவாங்க. எப்பயுமே வந்து இந்த பெண்மணி வந்து வேணுன்ட்டு அந்த இடத்துல தான் உட்காரும். அதே போல் வந்து பெண்மணிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இன்னொரு பெண்மணி வந்து வேணுன்ட்டு அங்கே தான் வந்து உட்காரும். என்ன நடக்குன்னா, ஒரு அழகான நிகழ்ச்சி. இந்த சாமியார் சொல்லுவார்ல, சமாதானம் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு. ஒன்று எல்லாம் சமாதானம் உங்களோடு, அமைதி உங்களோடு இருப்ப, சரி ஒருவருக்கு ஒரு அமைதியை அறிவிச்சுக்குங்க அப்படின்னு. இந்த அம்மா வந்து இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு மட்டும் அமைதி 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 அப்படின்னு போகும். இந்த அம்மா வந்து இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு சமாதானம் போனால் இவங்க 2 பேருக்கு வந்து சமாதானம் வந்து செஞ்சுக்கவே மாட்டாங்க. கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து அந்த வெறுப்போட சமாதானம் சொல்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதுதான் வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம், கடவுளை அறிந்த நாம், கடவுளுடைய தன்மையை அறிந்த நாம், அந்த பகைமை, வெறுப்பு, பழிவாங்கிற தன்மை ஆகிய இந்த அனைத்து விதமான இன்னல்கள் நம்முடைய மனசில் வந்து இறுக்கி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம வந்து சமாதானத்தை சொல்ல முடியல. உங்களுக்கே தெரியுமே, அன்பியங்கள் இருக்குங்க. அன்பியத்தில் எத்தனை குரூப்புங்க இருக்குது. ஒரு அன்பியத்தினாக்கா, அன்பியம் தலைவர் எதனா செய்கிறானாக்கா மற்றவங்களுக்கு பிடிக்காது, அவங்க கூட பேச மாட்டீங்க. இந்த அன்பியம் அந்த அன்பியங்களை வந்துட்டு நம்ம சின்ன ஒரு பங்கு தான், ஒரு 500-600 பேர் இருப்போம். அதில் வந்து இல்லை ஒரு எப்படி ஒரு 50 பேர் உங்களுக்கு பகையாளியாக இருப்பாங்க. அந்த பகையாளிகள் வந்து நீங்கள் பேச மாட்டீங்க, சிரிக்க மாட்டீங்க, வணக்கம் சொல்ல மாட்டீங்க, பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறீங்க. ஆனால் கோயிலுக்குள்ள வந்து நல்லா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. கடவுள் வந்து உங்களை மன்னிக்கணும். நடக்காத காரியம். இயேசுநாதர் சொல்கிறார் வந்து, நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிட்டால் என்ன சொல்கிறாரு, கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டார். கடவுளுடைய வரப்பிரசாதம் உங்களுக்கு வேணும்னா, கடவுளுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் வந்து மற்றவங்களை மன்னிக்கணும். அதுதான் வந்து நீங்கள் செய்கிற வந்து ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும். நிறைய பேர் வந்து இந்த உடனே கோவப்பட்டு ஏதாவது ஒரு பகை உண்டானதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறது. அதனால வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் இது சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய டைமில் வந்து நம்ம வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடும். இந்த உடனே ஏதாவது தவறு செஞ்சால் வந்து உடனே உட்காந்து பேசிடணும். இது மாதிரி போயிடுச்சு, என்னுடைய தவறுண்டாங்க மன்னிச்சுங்க, உங்களுடைய தவறுனா திருத்திங்க அப்படின்ட்டு முடிஞ்சிட்டு போயிடணும். சரி அடுத்த வாரம் பேசிக்குவோம், 1 மாதம் பேசிக்குவோம், 1 வருஷம் பேசிக்குவோம் அப்படின்னு பார்த்து பல டைமில் வந்து பல வருஷங்களாக வந்து நம்ம வந்து புருஷன் பொண்டாட்டிக்கும் நடுவில் மட்டுமில்லை, இந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக, மற்ற உறவுகளுக்காகவும், நண்பர்கள் வந்து பலவிதமான டைமில் வந்து பிரிஞ்சு போயிடும். ஆகவே வந்து ஏதாவது ஒரு பகைமை உண்டாச்சுனாக்கா, ஏதாவது மனக்கசப்பு உண்டாச்சுனாக்கா உடனே முடிச்சிருங்க. ஏன்னா அது நாளாக வந்து அந்த வருகின்ற ஒரு சிறிய இந்த காயங்கள் கூட பெரிய காயங்களாகி குணமளிக்க முடியாத காயங்களாக மாறிடும். யாராவது உங்களுக்கு சிறந்துட்டாங்கன்னா, யாராவது உங்களுக்கு வந்து எதிராக பேசிட்டாங்கனாக்கா உடனே மன்னிச்சிடுங்க. அப்படி நீங்கள் மன்னிக்கின்ற பொழுது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு செயலாக ஆகி உங்களுடைய உறவுகள் மேம்படும். அதுதான் சொல்லுவாங்க, உடைக்கப்பட்ட உறவுகளுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்துன்னு சொன்னீங்கன்னாக்கா அது மன்னிப்பு தான். எங்கெல்லாம் உறவுகள் உடைந்து போயிருக்கின்றனோ, அந்த உடைந்துபட்ட அந்த ஃபெவிகால் மாதிரி உடைந்து போன அந்த உறவுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த மருந்து வந்து இந்த மன்னிப்புன்றது தான் வந்து நம்ம அழகாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு சின்ன இது மட்டும் கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். இந்த புறன் பேசுது அப்படின்னு சொல்லி காசிப் பண்ணுறதுன்னுவாங்கள்ல, புறன் பேசுதல், அதை மட்டும் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும். 2 பேர் கூடி ஃபாதரை பற்றி பேசுறது, இல்லை 3 பேர் கூடி அன்பிய தலைவர்களை பற்றி பேசுறது, இல்லை 4 பேர் கூடி இங்கே மெழுகு வைக்கிற அந்த அம்மாவை பற்றி பேசுறது அப்படின்ட்டு வந்து பலவிதமான டைமில் வந்து நம்ம சின்ன இது வந்து கூடி பேசி இந்த புறன் பேசி வந்து பலவிதமான பகைகளை வந்து உருவாக்கிறோம். இந்த புறன் பேசுறது வந்து கடவுளுக்கு பிடிக்காது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மோசையுடைய சகோதரி இருக்காங்களே, அவங்க புறன் பேசுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறாரு மோசஸ், இந்த மாதிரி பண்ணுறாருன்ட்டு அவங்களுக்கு கடவுள் கொடுத்த பனிஷ்மெண்ட் தெரியுமா? நீங்கள் விவிலியத்தை படித்து பாருங்கள். இந்த மோசையினுடைய சகோதரிக்கு புறன் பேசியதால் கடவுள் கொடுத்த தண்டனை அப்படின்ட்டு நீங்கள் படிச்சு, நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் படித்து பாருங்கள். அவங்க வந்து புறன் பேசுறது வந்து இது நல்லதில்லை. ஏன்னா உண்மையை தெரிஞ்சாக்கா நேரடியாக வந்து பேசணும். உண்மையே தெரியாமல் பின்னாடி நின்று பேசி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. காசிப் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 4 பேர் கூடி சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவன் ஒழிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் வந்து கிறிஸ்துவ பண்பே இல்லை. ஆக வந்து இந்த புறன் பேசுறது நிறுத்துங்க. நம்மளான உதவிகளை செய்யுங்க.
ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து செய்த கடைசி ஜெபம் வந்து மன்னிப்பு. ஆக இந்த மன்னிப்பை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது இந்த உறவு பாலங்களை வந்து இணைக்கிறீர்கள். அந்த ஜெபங்கள் வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக செய்கின்ற ஜெபங்கள் வந்து உங்களுக்கு ஜெபங்களாக மாறி கடவுளுடைய வரப்பிரசாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து அனுதினமும் எப்பொழுதும் இருக்க வேண்டி இந்த திருப்பலி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, நம்முடைய உள்ள குமுறல்களை கடவுள் தாமே அறிவார். நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்க தயாராக கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நம்முடைய குறைகளையும் எடுத்து வருவோம். கடவுள் தாமே அவற்றை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். எம் திரு அவையை வழிநடத்த நீ தேர்ந்தெடுத்த திருத்தந்தை திருச்சபை பணியாளர்கள் வாழும் கிறிஸ்துவாக இவ்வுலகில் செயல்படவும், அநீதிக்கு பயப்படாமல் சமூக அவலங்களை கண்டிக்கும் செயல்களில் பங்கேற்கவும், பிறன்பு பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு சிறந்த முன்மாதிரிகளாய் செயல்பட வரமறல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்குணங்களோடு வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் தமது பணியை உணர்ந்து நாட்டு மக்களின் நலமும் வளமுமே இரு கண்களாக கொண்டு பணியாற்றவும், தங்களின் பொறுப்பற்ற தனத்தை சரிகட்ட வரிகளை மக்கள் மீது சுமத்தாமல் அறிவுத்தன்மையோடு செயல்பட்டு பொருளாதார சரிவை மேம்படுத்த நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்றவரே எம் இறைவா, எம் பகுதியில் வாழும் உடல் நலமற்றோர், வயதானோர், ஆதரவற்றோர் போன்றவருடன் எங்களது பொருட்களையும் நேரத்தையும் பகிர்ந்து அன்புறவு செயலில் ஈடுபடவும், எளிய நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி தேவைகளில் உதவி புரியவும் நல்மனம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக கதவுகளை திறந்து ஆசையை பொழிபவரே எம் இறைவா, எம் பகுதி வாழ் மக்களை ஆசிர்வதியும். போதிய இயற்கை கால சூழ்நிலையை நிலவவும், வேளாண்மை சிறக்கவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், மாணவர்களுக்கான எதிர்காலம் சீராகவும், உள்ளத்தின் தேவைகள் இறையருளால் நிறைவேற்றப்படவும் வரமறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம்.
அன்பு ஆண்டவராகிய இறைவா, இதோ உம்முடைய குடும்பம் என்று உம்முடைய திரு அவையிலே நிறைந்திருக்கின்றது. இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களை நீர்தாம் ஏற்றுக்கொண்டு இந்த குடும்பத்திற்கு வேண்டிய அமைதியையும் அருளையும் நிறைவாய் தந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலவிதமான தருணங்களில் கிறிஸ்துவ போதனைகளை ஏற்காமல் எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களுக்கும் சச்சரவுகளுக்கும் ஆளாகின்றோம். நீர்தாமே இறைவா, அந்த தருணங்களில் எங்களை தேற்றி எங்களுக்கு வழிநடத்தி எங்களை அமைதியின் பிள்ளைகளாக மாற்றி அன்பிய அரவணைப்பு மற்றவருக்கு வாரி வழங்க வேண்டிய வரத்தை நிறைவாய் தந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாக எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை அவர்களுடைய மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: உன்னத
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியாளர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையால் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருமண அறிவிப்பு. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் பெரவலூர் உயிர்த்த ஆண்டவர் ஆலய பங்கில் வசிக்கும் தந்தை அந்தோனி இருதயராஜன், தாய் மேரி இக்னேசியஸ் கிறிஸ்டி இவர்களின் மகன் ரொட்ரிகோவுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பள்ளிக்கரணை அற்புத குழந்தை சாலைய பங்கு புனித அந்தோனியார் அன்பியத்தில் வசிக்கும் தந்தை மரிய ஜோசப் அலோசியஸ், தாய் அந்தோனி மைக்கேல் அமலா இவர்களின் மகள் மரிய டோரா பலிசிட்டாவுக்கும் திருமணம் நடக்கிறபடியால் இது 2வது ஓலை. இப்பொழுது வாசிக்கப்பட்ட திருமண ஓலையில் ஏதேனும் விக்கினங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிக்கையிடுவது பங்கு மக்களின் தலையான கடமை. ஞாயிறு அறிவிப்புகள் 13/9/2020 இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொது காலம் 24ஆம் ஞாயிறு. நாளைய தினம் திங்கட்கிழமை 14ஆம் தேதி திருச்சிலுவையின் மாட்சி திருவிழா. 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மரியாவின் துயரங்கள் வியாகுல அன்னையினுடைய விழா. வருகின்ற புதன்கிழமை 16ஆம் தேதி திருத்தந்தை புனித கொர்னோலியூஸ் மற்றும் 1000 மறை சாட்சியமான புனித சிப்ரியான் நினைவு நாள். வருகின்ற வியாழக்கிழமை 17ஆம் தேதி 1000 மறை வல்லுநருமான புனித ராபர்ட் பெல்லார்மின் நினைவு நாள். 20ஆம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொது காலம் 25ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலி நமக்காக தலைமையேற்று இறையாசிரை பெற்று தந்தவர் என்னுடைய மூத்த சகோதரரும் ஆப்பிரிக்க மறை போதக சபையினுடைய இந்திய தலைவருமான அருட்தந்தை ட்ரிங்சன் அவர்களுக்கு நம் பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்புக்கினியவர்களே, இன்னும் அதிக தளர்வுகள் அறிவிப்புகள் வருகின்ற வரை மறை மாவட்டத்தின் அரசின் நெறிமுறைகளை தவறாது பின்பற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த அறிவிப்புகளை மீண்டும் மீண்டும் கொடுப்பதற்கு காரணம், மீண்டும் மீண்டும் இந்த அறிவிப்புகளை கொடுக்க வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய ஆணை, நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வேண்டுகோள். எனவே இந்த தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பொழுதிலும் நம்முடைய கடமை உணர்ந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தமிழ் ஹிந்து நாளிதழில் ஒரு பக்க கட்டுரையை முகக்கவசம் குறித்து தான் போடப்பட்டிருந்தது. அதனுடைய தலைப்பை கொரோனா நோயினுடைய முதல் போராளி முகக்கவசம் என்பதுதான் அந்த தலைப்பு. எனவே தயவு கூர்ந்து ஆலய வளாகத்திற்குள் நுழையும் பொழுதும், ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுதும், வழிபாடு நேரங்களிலும் முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். காரணம், இது நம்மையும் பாதுகாக்கிறது, அடுத்தவரையும் பாதுகாக்கிறது என்பதை கருத்தில் கொள்வோம். இந்த கரோனா நோய் தொற்று முடிகின்ற வரை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அறிவிப்புகளை நாம் பின்பற்றுவோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும், குறிப்பாக வார நாட்களில் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் காலை 6:30 மணிக்கும், செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கும் பங்கு ஆலயத்தில் திருப்பலிகள் நடைபெறுகின்றன. ஞாயிறு தோறும் நோய் தொற்று காலம் முடிய ஞாயிறு தோறும் காலை 6:30 மணிக்கு தமிழ் ஆங்கில திருப்பலியும், காலை 8 மணிக்கும் 10 மணிக்கும், முற்பகல் 12 மணிக்கும், மாலை 6 மணிக்கும் 4 திருப்பலிகள் தமிழிலும் பங்கு ஆலயத்தில் நடைபெறுகிறது. அந்த நேரங்களை பின்பற்றி இறைமக்கள் வழிபாடுகளில் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நோய் தொற்று காலம், தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரும்புகின்றவர்கள் ஆலயத்தினுடைய பராமரிப்புக்கும் தொடர் நீட்சிக்கும் உங்களுடைய சந்தாக்களை கொடுத்து உதவி செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இயன்றால், வற்புறத்தின் பேரில் அல்ல, இயன்றால் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாட்களில் நிலையாக கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் நம்முடைய ஆலய முகப்பில் 2 பதாகைகளாக நமக்கு வைக்கப்பட்டுள்ளது. பின்பற்றுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒரு சிறு வேண்டுகோள்,
ஒன்று, நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற திருச்சிறுபங்களை தொடக்கூடாது. இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் அரசு கொடுத்திருக்கின்ற பொதுவான வழிகாட்டல். என்னுடைய அலுவலகத்தில் நம்முடைய ஆலய வளாகம் முழுவதும் பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த கண்காணிப்பு கேமராவினுடைய தொலைக்காட்சி அங்கே தான் இருக்குது. கடந்த 2-3 தினங்களாக அலுவலகத்தில் அமர்ந்து பணி செய்து கொண்டு அவ்வப்பொழுது இந்த சிசிடிவி கேமராவுடைய டிவியை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு நகைச்சுவையாகவும் இருக்குது, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விதமான உணர்வும் இருக்குது. இப்போது யாரும் ஸ்டாச்சுஸை தொடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே பெஞ்சஸ் போட்டு வச்சுருக்கோம். ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே புத்திசாலியாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? என்ன புத்திசாலித்தனன்னா, அங்கே போகிறதில்ல, மேலே பீடத்தில் ஏறி வந்து இந்த சந்திர போய் தொட்டு கும்பிட்டு போகிறான். இதை நான் சிரிக்கிறதா இல்லை ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணதானே எனக்கு தெரியல. நம்ம நினைக்கல, நம்ம தான் சுரூபத்தை தொல்லைய கண்ணாடியை தானே தொடுறோம் அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, கண்ணாடியும் நோய் தொற்றை பரப்பக்கூடிய ஒன்று தான். எனவே தான் அரசு வழிகாட்டுதலில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது, அதிகமாக மக்கள் பயன்படுத்துகின்ற எதையும் தொட வேண்டாம் என்று சொல்லி. எனவே உதவி செய்யுமாறு, எனக்கு இல்லை, நம்ம எல்லாருக்கும் நாமே உதவி செய்து கொள்ள உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலய பணியாளர் வேதியர் அண்ணன் கப்ரியல் அவர்கள் வருகின்ற நாட்களில் தினந்தோறும் காலை 10 மணியிலிருந்து 12 மணி அல்லது 1 மணி வரை நம்முடைய திருப்பண்டக சாலை சாக்ரஸ்டியில் தான் இருப்பார். விரும்புகின்றவர்கள், ஒருவேளை ஆலயத்திற்கு ஜெபிக்க வருகின்றவர்கள் அல்ல ஆலய வளாகத்தை கடந்து செல்கின்ற பொழுது நீங்கள் சந்தா செலுத்த விரும்பினால் அவரிடம் கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னங்க ஃபாதர் திடீர்னு சந்தா பற்றியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா, சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே போட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எக்கானமி கிரைசிஸ் இருக்குது. சேர்த்து வச்ச காசெல்லாம் கடந்த 6 மாதங்களில் நாம் செலவிட்டோம். உங்களுடைய மேலான கவனத்துக்கு கடந்த ஆண்டு நமக்கு கிடைத்த மொத்த வருவாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயை நம்முடைய பங்கினுடைய வங்கி கணக்கில் நாம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம். அப்போ மீதம் இருந்ததை மறை மாவட்டத்திற்கு இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திற்கு 1000 தந்தை தனிப்பட்ட முறையில் தொலைபேசி தொடர்பு கொண்டு மறை மாவட்டத்திற்கு உதவி செய்ய கேட்டதால் நாம் ஏற்கனவே மறை மாவட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த 25% நாம் செலுத்தாது இருந்தாலும் நாம் ஒரு தொகையை கொடுத்து உதவி செய்து மீதம் இருந்ததை நீங்கள் கொடுத்த உதவிகளோடு சேர்த்து பங்கிலிருந்து பங்கு பேரவையினுடைய துணையரோடு இந்த கொரோனா காலத்தில் நாம் உதவிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து நீல் பேலன்ஸ் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், we can still go ahead. ஆனால் வருகின்ற நாட்களில் உங்களுடைய உதவி இருந்தால் மட்டுமே நம்முடைய ஆலயத்தை பராமரிப்பதற்கு, குறைந்தபட்சம் இந்த நோய் தொற்று காலம் வரையிலாவது இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு, சானிடைசர் போடுவதற்கு, கழிப்பறை, நம்முடைய ஓய்வறைகளை நாம் ரெஸ்ட் ரூம்ஸ் ஓய்வறைகளை தூய்மைப்படுத்துவதற்கு, அதற்கான பொருட்களை வாங்குவதற்கு, உதவுகின்றவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு நமக்கு தேவைப்படுவது. ஒரு சின்ன உதாரணம், இதெல்லாம் கூட விட்டுருங்களாம், கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு கூட ஒரு நம்பிக்கை. நீங்கள் நம்முடைய தொலைக்காட்சி பள்ளிக்கரணை இன்ஃபென்ட் ஜீசஸ் என்பது தான் நம்முடைய தொலைக்காட்சி. இது சன் நெட்வொர்க்லேயோ இல்லை ஏர்டெல்லாம் கிடைக்காது. நீங்கள் வந்து மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைலில் போனால் தான் கிடைக்கும். நமக்கென்று ஒரு முகநூல் பகுதி பள்ளிக்கரணை இன்ஃபென்ட் ஜீசஸ் என்று சொல்லி ஒரு முகநூல் பகுதி ஃபேஸ்புக், அதில் ஒவ்வொரு நாள் திருப்பலியும் உங்களுக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பள்ளிக்கரணை இன்ஃபென்ட் ஜீசஸ் ஒரு வலையொலி யூடியூப் சேனல் நமக்கு நம்முடைய இந்த லாக்டவுன் தொடக்க நாளிலிருந்து நாம் நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் அதில் தான் பதிவேற்றம் செய்து வைக்கின்றோம். நேரம் கிடைக்கின்ற பொழுது நீங்கள் நம்முடைய திருப்பலிகளை பார்த்து கொள்வதற்கு உதவி செய்ய இதை நாம் நேரடி. எனவே பங்கு மக்கள் தயவு செய்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கு குறித்த எல்லா அறிவிப்புகளும் இந்த பகுதியில் தான் சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய பங்கின் நிகழ்வுகளை, அறிவிப்புகளை தெரிந்து கொள்வதற்காவது இந்த பகுதியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துட்டு உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். ஒரே ஒரு விஷயம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய லாக்டவுன் தொடங்கின நாளிலிருந்து கடந்த வாரம் வரை நம்முடைய ஆல்டர் ஒரு நாள் கூட பூக்களால் அலங்கரிக்கப்படாமல் இருந்ததே இல்லை.
ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சண்டே, கடவுளுடைய நாள். we don't have flowers. காரணம் we don't have enough support to make it. அதனால் இந்த நாட்களில் ஏற்கனவே செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்தோம், நம்ம அன்பியங்களை வழிபாடுகள் ஒருங்கிணைக்க அனுமதிக்க வேண்டாம், தன்னார்வலர்களை கொண்டு செய்வோம் என்று சொல்லி. அப்போ அன்பியங்கள் வழிநடத்திய போது நீங்கள் உதவினீர்கள், பூக்கள் வைத்து அழகு செய்தோம். இப்பொழுது அன்பியங்களை நாம் கொண்டு வரவில்லை, காரணம் வழிகாட்டு நெறிமுறைகள் நமக்கு அப்படி தரப்பட்டுள்ளதால். எனவே விரும்புகின்றவர்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றும் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொள்ளும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுள்ள பலியாக ஏற்று வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித வின்சென்ட் பால் சபையினர் நம்முடைய உதவி வேண்டி ஆலய வெளியில் இருக்கின்றார்கள். உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல்நலத்திற்காகவும், பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், திருப்பலியாக்கிய தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, தேவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.